டிஆர்பி எக்ஸாம் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நினைஞ்சிடலாம் பார்த்துடலாம். அப்போ பிஜி அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர் கிரேடு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு இது எல்லாத்துக்குமே போஸ்டிங் வேக்கன்சிஸ் இருக்குது. அதே போல் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது அதையும் கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் எஜுகேஷன், ஆதி திராவிட வெல்ஃபேர், ட்ரைபல் வெல்ஃபேர், அதே போல் கார்பரேஷன்ஸ்லேயும் வேக்கன்சி இருக்குது. டோட்டல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1996, கரண்ட் வேக்கன்சி 1916, பேக்லாக் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 80 வேக்கன்சி இருக்குது. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் 10th ஜூலை ரிலீஸ் ஆனது. ஆன்லைன் அப்ளிகேஷன் 10th ஜூலைலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12th ஆகஸ்ட்டு. எடிட் ஆப்ஷன் 13 to 16 ஆகஸ்ட்டு. எக்ஸாம் டேட்டு 28th செப்டம்பர் 2025 கொடுத்துக்கிறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 53 இயர்ஸ். ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 இயர்ஸ். அதர் கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 58 இயர்ஸ். அதே போல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மெயினாக பிஜி வித் பிஎட் அந்தந்த சப்ஜெக்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் டைரக்டருக்கு பிபிஎட், எம்பிஎட், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு பிஜி இன் ரெலவெண்ட் சப்ஜெக்ட் வித் பிஎட். அதுக்கப்புறமா எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் பார்ட் ஏல 30 கொஸ்டின் கேட்குறாங்க. டோட்டலாக 50 மார்க்ஸ் இருக்குது. 30 நிமிஷம் எக்ஸாம் இந்த பார்ட் ஏக்காக கொடுக்குறாங்க. குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 40% மார்க்ஸ் இதில் எடுக்கணும். பார்ட் பியில் டோட்டலாக 150 எம்சிக்யூ இருக்குது. 3 hours 150 மார்க்ஸுக்கு எழுதணும். மெயின் சப்ஜெக்ட்டு 110 மார்க்ஸு, எஜுகேஷனல் மெத்தடாலஜி 30 மார்க்ஸு, ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்ஸ். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 130, எஜுகேஷனல் சைக்காலஜி 10, ஜென்ரல் நாலேஜ் 10. அப்போ இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸும் இதில் கொடுத்துக்கிறாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 50%, எஸ்சி, எஸ்டிஏ 45%, எஸ்டி 40. அதாவது இந்த ஜென்ரல் கேட்டகரி அதர் தேன் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 50% மினிமம் 50% மார்க் எடுக்கணும். அதாவது 75% மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறமா ரிசர்வேஷன் வெர்டிக்கல் 69% கொடுத்துக்கிறாங்க. ஹரிசாண்டலில் உமன், தமிழ் மீடியம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், ஸ்போர்ட்ஸ், செகண்டரி கிரேடு, மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா எக்ஸாம் ஃபீ ஜென்ரல் கேட்டகரிக்கு 600 மட்டும் பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்த்தீங்கன்னா 300. அதாவது ஜென்ரல் அதர் தான் எஸ்சி, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 600, எஸ்சி, எஸ்சிஏ, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு பார்த்தீங்கன்னா 300 பே பண்ணணும். எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய இந்த ஷார்ட் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன்.